டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல நம்ம உணவு சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது, மோஷன் யூரின் வெளியேறுது. அதுக்கப்புறம் உணவு நமக்கு செரிமானம் முடிஞ்சு நமக்கு மெட்டபாலிசம் எல்லாம் முடிஞ்சு growth நடக்குது. இப்போ இதுதான் ரெகுலரா நடக்குது. ஒரு சிலருக்கு இந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம், மெட்டபாலிசம்னா என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல செரிமானம் முடிஞ்சு உடல்ல சத்தாக மாறக்கூடியது. இதுல எல்லா உறுப்புகளுக்குமே முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லலாம். லிவர்க்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பிளீன், பேன்கிரியாஸ், கிட்னிஸ், இது எல்லாமே வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மெட்டபாலிசம் சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் லிவர். ஸோ லிவர் ஃபங்க்ஷன் நமக்கு குறைவாக இருக்கக்கூடிய சமயத்துல லிவர்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஜாயிண்டிஸ் இருக்கு, லிவர் சிர்கோசிஸ் இருக்கு, கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு அப்படின்னா டைஜஷன் கண்டிப்பா சரியா நடக்காது. நமக்கு அதனால பார்த்தோம்னா growth பாதிக்கப்படுது, வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு மெட்டபாலிசம் நார்மலா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்றத நான் சொல்றேன். ஸோ மெட்டபாலிசம் கரெக்டா இருந்துச்சுன்னா டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும், மோஷன் வெளியேறும். ஸோ நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். மோஷன் வெளியேறும், கரெக்டா நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிக கவனம் செலுத்தணும். ஒரு வாட்டி நம்ம ஒரு நாள் ஏதோ நம்ம ஒரு ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம், வயிறு கிளென்ஸ் பண்ணிடுறோம், திரும்பவும் நம்ம ஒரு அன்ஹெல்தி டயட் நம்ம ஃபாலோ பண்றோம், நேரம் கடந்து நம்ம சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஹேபிட் இருந்தா திரும்பவும் நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல நிறைய டாக்ஸின் சேர ஆரம்பிச்சு மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிச்சிடும், மெட்டபாலிக் ரேட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வாரம் 2 முறையாவது இந்த ஜூஸ் நம்ம குடிக்கும் போது நம்ம உடல் கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், மெட்டபாலிசம் சரியா நடக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா செரிமானம் நடந்து குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் சரியா நடக்கும். என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரைஸ் ஆகலன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. வெயிட் கெயினே ஆகலைங்க, என்ன இவ்வளோ உணவு நான் சாப்பிட்றேன், எனக்கு உடல் எடை அதிகரிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம இந்த ஜூஸை பயன்படுத்தினா நமக்கு ஓகே, குடல் நல்லா இருக்கும், உள்ளுறுப்புகளும் நல்லா இருக்கும். அதுதான் வீட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம், கோதுமை புல். சமீப காலமாக இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம லெமன் கிராஸ் பார்த்துருப்போம், அருகம்புல் பார்த்துருக்குறோம், வெட்டிவேருக்கு அது வெட்டிவேருமே ஒரு புல் வகையை சேர்ந்ததுதான். ஸோ அந்த மாதிரிதான் இந்த வீட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம், கோதுமை புல். வீட்லயே நம்ம எளிமையாக இந்த கோதுமை புல் வளர்க்கலாம். இந்த கோதுமை புல் வீட்டுல நம்ம வளர்த்து பச்சையாக அது சாறு எடுத்து குடிக்கும் பொழுது அதனுடைய பலன் ரொம்ப அதிகம். ஆனா இப்போ நம்மளால அது முடியலன்னு சொல்லும் போது வீட் கிராஸ் பவுடரா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பவுடரும் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கல்லீரல்லையும் சரி, அதுக்கப்புறம் பித்தப்பையில ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும், குடல் பகுதியில பாதிப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு வீட் கிராஸ் பயன்படுது. இதை எப்படிங்க குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். ஸோ வீட் கிராஸ் பவுடர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பச்சையாக நமக்கு வீட் கிராஸ் கிடைச்சதுன்னா நிறைய இடங்கள்ல காலை நேரங்கள்ல வீட் கிராஸ் கிடைக்கும். இந்த பார்க்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஓரங்களை வச்சு வித்துட்டு இருப்பாங்க, கோதுமை புல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அது நீங்க வாங்கிட்டு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம். ஸோ வீட் கிராஸ் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா நம்ம குடிக்கும் பொழுது சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு இதனோட ஒரு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வீட் கிராஸோட ஒரு நெல்லிக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில அரைச்சிக்கணும். அரைச்சி ஃபில்டர் பண்ணி இதை நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இது பச்சையாக நமக்கு வீட் கிராஸ் கிடைக்கும் போது இதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வீட் கிராஸ் பவுடர் அப்படின்னு சொன்னா இதை பாயில் பண்ணணும், கஷாயம் மாதிரி, சேம் ப்ராசஸ், கஷாயம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல உலர்ந்த நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்தலாம். நெல்லிக்காய்ன்னு சொல்றது நெல்லி முள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெல்லி முள்ளியும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வீட் கிராஸ் பவுடரா இருக்கும்போது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம், நெல்லி முள்ளி ஒரு 5-6 எண்ணிக்கை அதையும் நம்ம போட்டுருணும். ஸோ வீட் கிராஸ், நெல்லி முள்ளி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சு இது 1 கிளாஸா வரணும்.
ஸோ ஒரு 3/4 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தினமும் இதை தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் குடிச்சாலே ஒரு 2 மாதங்கள் கழித்து திரும்ப ஒரு 10 நாட்கள் குடிக்கலாம். இல்ல தொடர்ந்து குடிக்கணும் அப்படின்னா வாரம் 2 முறை இதை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும் போது growthம் நமக்கு சரியா இருக்கும். இதுல முக்கியமா நமக்கு கல்லீரலும் சரி, அதுக்கப்புறம் பேன்கிரியாஸும் சரி, இது சரியாக இருக்கிறதுக்கு சித்த மருந்துகள், நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா தசமூலாதி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து. இந்த மருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். நம்ம உடல்ல எந்த வகையான நோயா இருந்தாலும் சரி அதை குணப்படுத்துவதற்கு தசமூலாதி கஷாயம் அப்படின்றது கிடைக்குது. இது டானிக் பேஸ்லயும் நமக்கு கிடைக்கும். இல்ல நமக்கு குடிநீர் மாதிரி, அதாவது கஷாயம் மருந்தாகவும் நமக்கு இந்த தசமூலாதி கஷாயம் கிடைக்குது. 10 வகையான வேர்கள், அதுல அந்த வேர்கள் மொத்தமுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை இறுக்கமடைய செய்யக்கூடிய முக்கியமான வேர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி மெட்டபாலிசம் நல்லாவே நடக்கும். ஸோ இந்த வேராதி கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை கஷாயம் வைத்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு டைம் காலையிலயோ இல்லை நைட்லயோ நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஒரு மாதம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உடல்ல நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், இவ்வளவு சாப்பிட்றோம் எங்க போகுதுன்னே தெரியலையே. அப்போ மெட்டபாலிசம் நம்ம கரெக்ட் பண்றதுக்கு இந்த எளிமையான சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.